Hi everyone, welcome back to my channel Nosey's Handwork. இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான இயர் வார்மர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து 2 சைஸஸ்க்கு பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து என்னோட 4 year old கிட், நெக்ஸ்ட் வந்து 6 year old கிட்டுக்காக. ஸோ ஹெட் சைஸ் வந்து ரொம்ப டிஃபர் ஆகாது, ஸ்லைட்டாக தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நான் ஹெட்டோட சைஸ், சர்க்கம்ஃபரன்ஸ், அப்புறமா அதுக்கு எவ்வளோ செயின்ஸ் போடுறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து மெயினான திங், மெஷரிங் டேப் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஹெட்டோட இன்ச்சஸ் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நான் அடல்ட் சைஸ்க்கு பண்ண போகிறேன். ஸோ அடல்ட் சைஸ்க்கு வந்து இப்போ என்னோடய ஹெட் வந்து 22 inches இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் செயின் போடுவோம். ஓகேவா? ஸோ வின்டர் ஸ்டார்ட் ஆகிறனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இயர் வார்மர். இந்த இயர் வார்மர் வந்து நான் என்ன டைப் ஆஃப் உள்ள யூஸ் பண்ணியிருக்கேன்னா 100% அக்ரலிக் யான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஓகே. 100% அக்ரலிக் யான் பிராண்ட் இந்த ஒலிவியா கங்கா பிராண்ட். ஸோ 100% அக்ரலிக் யான், லைட் வெயிட் யான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இந்த வர்தமான் பிராண்டில் ஓகே 100% மெரினோ உல், இந்த யானை வச்சு நான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் யான் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஒரே ஒரு திங் வந்து நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கிறணுன்னா, நல்லா திக்கான யானில் பண்ணணும், சங்கி யான் அந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு வந்து காதை மறைக்கும் போது நமக்கு ஒரு வார்மாக இருக்கும். இதை நீங்கள் கூல் பிளேசஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்கார்ஃபுக்கு பதிலாக நீங்கள் வந்து காதை மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஏசி ரூம்ஸ், ஏசி ஹால் அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கவர் பண்ணும், வார்ம்னஸ் கொடுக்கும். வின்டர் சீசனில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யானோட வெயிட்லேயே எழுதியிருப்பாங்க 5 mm ஹூக் சைஸ் ரெக்கமெண்டட், அந்த மாதிரி 4 mm ரெக்கமெண்டட், அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஓகே, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யானோட லிங்க். நெக்ஸ்ட் வந்து ஹூக் சைஸ் 5.0 mm ஹூக் சைஸ், நெக்ஸ்ட் சிசர்ஸ், நெக்ஸ்ட் யான் நீடில். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய 2 கிட்ஸுக்குமே இது ரொம்ப நல்லா பத்துச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு, அதே நேரம் ரொம்ப வார்மாகவும் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து மெரினோ உல், நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ என்னோடய ஹெட்டை நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 22 inches இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ ஃபவுண்டேஷன் செயின் போட போகிறோம். ஃபவுண்டேஷன் செயின் வந்து 22 inchesக்கு போட மாட்டேன், 1 inches வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா யான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இப்படி இருக்குன்னா நல்லா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்னஸ் கொடுக்கும். ஸோ 1 inch வந்து நம்ம கம்மியாக பண்ணால் கூட ஓகே தான். இப்போ வந்து நான் செயின் 71 போட போகிறேன். ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் சைஸஸ் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி எத்தனை செயின்ஸ் போடணும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதே செயின் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு மெஷர்மெண்ட் என்ன வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போடுங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து ஸ்லிப் நாட் போட்டாச்சு. பேசிக்ஸ் வீடியோஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போது செயின் 71. ஓகே, 1 2 3 4 5 6. ஒரு டிப் சொல்லலான்னு இருக்கிறேன். ரொம்ப டைட்டாக யானை பிடிச்சி டைட்டாக செயின்ஸ் போடாதீங்க. ஓகேவா? கொஞ்சம் வந்து செயின்ஸ் வந்து லூஸாக போடுங்க. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 71 செயின்ஸ் போட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். 69 70 71. ஓகே, 71 செயின்ஸ் வந்து போட்டாச்சு. ஓகே, இது வந்து அடல்ட் சைஸ் 21 to 23 inches இருக்கிற ஹெட் சைஸுக்கு 71 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 71 தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் மெஷரிங் டேப் வச்சு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹெட் இன்ச்சஸ் வந்து இங்கேருந்து செக் பண்ணணும். இப்போது நார்மலாகவே வச்சாலே இந்த 71 செயின்ஸ் வந்து 21.5 inches அளவுக்கே நல்லா வந்து வருது. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணால் தாராளமாக 22 inchesக்கு போகுது. ஸோ 71 ஓகே.
இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபவுண்டேஷன் செயின். இப்போ தான் நம்ம ரவுண்ட் 1க்குள்ளே போகிறோம். ஸோ ரவுண்ட் 1 எப்படின்னா, நம்ம வந்து இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறோன்னா, இந்த பேக் சைடில் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியுதா? ஒன் செகண்ட். இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே. ஓகே, ரவுண்ட் 1 ஃபுல்லாக இந்த ஒவ்வொரு செயின்லேயும் பேக் சைடில் இருக்கிற ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செயினில் ஒர்க் பண்ணணுன்னா நம்ம இந்த வீக்குள்ளே விட்டு ஒர்க் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பிட்டு இந்த பேக் சைட் ஆஃப் த லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே லூப் தெரியும். ஸோ பேக் சைடில் நமக்கு இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வி ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் வி ஸ்டிச்சில் அப்படியே பேக் சைட் இந்த ஸ்டிச்சில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்லிப் ஸ்டிச்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து என்ன ஸ்டிச்சுன்னா, யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதே ஸ்பேஸில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் 1 மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ்குள்ளே வந்து ஹூக் இன்செர்ட் பண்ணும்போது ரவுண்ட் 2லாம் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ யார்ன் எடுத்தாச்சு. ஜஸ்ட் இந்த 2 லூப்ஸ்குள்ளேயும் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, அதை தான் YOSLSTன்னு நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னோடய பேட்டர்னில். ஸோ யார்ன் ஓவர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நெக்ஸ்ட்டு செயினோட பேக் சைடில் இருக்கும். இந்த லூப்பில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ்குள்ளேயுமே அப்படியே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நார்மல் ஸ்லிப் ஸ்டிச்னால் நமக்கு ஒரு லூப் இருக்கும். யார்ன் ஓவர் பண்ணனால 2 லூப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பண்ண ஈஸியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யானை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் லூஸாக விட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஃபவுண்டேஷன் செயின் 71 போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 70 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? இங்கே 1 2 3 4 5 6 இருக்குல்ல? இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பண்ணணும். ஓகே, நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் இப்படி தான் நம்மளோட ஃப்ரண்ட் சைடு இப்படி நீங்கள் திருப்பிக்கோங்க. யார்ன் ஓவர் பண்ணி இந்த பேக் சைட் ஆஃப் அந்த ஒரே ஒரு லூப். ஓகே, அந்த ஒரு லூப்பில் மட்டும் விட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நான் எண்டு வரைக்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக 70th ஸ்டிச். ஓகே, இதில் பேக்கில் இருக்க அந்த லூப்பில். ஓகே, ரவுண்ட் 1 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 வந்து செயின் 1. ஓகே, செயின் 1 போட்டுக்கோங்க. இதுதான் செயின் 1. இந்த ரைட் சைடில் இருக்க ஒர்க்கை அப்படியே லெஃப்ட் சைடாக டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ரவுண்ட் 2. ஸோ ஹூக்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு செயினை எப்பவும் போல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுவும் இது வந்து ஃப்ரண்ட் லூப். க்ராச்செட்டிங்கில் இது வந்து ஃப்ரண்ட் லூப். ஓகே, ஃப்ரண்ட் லூப். இது வந்து பேக் லூப். ஓகே, நம்ம இந்த பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். சேம் யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் இன் ஈச் பேக் லூப்ஸ். ஓகே, ரவுண்ட் 2 ஒவ்வொரு பேக் லூப்லேயுமே யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேம் உங்களுக்கு 70 டைம்ஸ் வரணும். ஃபவுண்டேஷன் செயின் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கிறீங்களோ அதுக்கு ஒன்று கம்மியாக வரணும். இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ரவுண்ட் 2 and 3. ஓகே, 2 ரவுண்ட்ஸுமே ரவுண்ட் 2 and ரவுண்ட் 3
இந்த மாதிரி பேக் லூப்பில் yarn ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 முடிக்கும் போது செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து yarn ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் பேக் லூப்பில் மட்டும் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே எண்டு வரைக்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரவுண்ட் 3 ஸ்டார்டிங் காமிக்கிறேன். ஓகே ஓகே ரவுண்ட் 2 எண்டுக்கு வந்தாச்சு. பேக் லூப்ஸில் வந்து yarn ஓவர் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த ஸ்டிச் வந்து நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பார்டர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ரவுண்ட் 2 ஓவர் ரவுண்ட் 3 செயின் 1 பண்ணிக்கோங்க. ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம செயின் 1 போட்ட செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேக் லூப்லேயுமே yarn ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ரவுண்டோட இந்த ஸ்டிச் வந்து ஓவர். ஓகேவா, ஸோ yarn ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் ஒவ்வொரு பேக் லூப்பில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, எல்லா சைஸஸ்க்குமே நீங்கள் இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் செயின் மட்டும்தான் டிஃபர் ஆகும், மற்றபடி எல்லா ஸ்டெப்ஸுமே சேம் தான். ஓகே, yarn ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் ரவுண்ட் 3 நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் இந்த இடத்துல நமக்கு அழகான பார்டர் வந்திருக்கிறது. ஓகே, ஸோ இந்த பார்டருக்காக தான் இந்த ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸ்க்கு போவோம். ஓகேவா, ஓகே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ரவுண்ட் 3 எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 3 வந்து எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, பேக் லூப்பில் yarn ஓவர் ஸ்லிப் ஸ்டிச், லாஸ்ட் ஸ்டிச் yarn ஓவர் பேக் லூப்பில் yarn ஓவர் லாஸ்ட் ஸ்டிச்சில் பேக் லூப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 4 செயின் 1 ஒர்க்கை வந்து ரைட் சைடில் இருக்க ஒர்க்கை இப்படி லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரவுண்ட் 4ல். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு செயினை எப்பவும் போல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்ட செயின் 1. ஓகே, செயின் 1 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஜஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே போத் லூப்ஸ்லேயும் ஒர்க் பண்ணணும். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே இந்த சேம் ஸ்டிச்லேயே. 1 டைம் டபுள் க்ரூஷேக்கு yarn ஓவர். ஓகே, இன்சர்ட் பண்ணுங்கள். 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணணும். 1 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் அகெயின் இதே இது ரிப்பீட் பண்ணணும். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே போத் லூப்ஸ்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்கிப் 2 செயின்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் செயினில் ஒர்க் பண்ணணும். 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே yarn ஓவர் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே சேம் ஸ்பேஸில். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ரவுண்ட் 4 ரொம்ப ஈஸி. 2 செயின்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ இந்த செயினில் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்த 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயின்குள்ளே ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே yarn ஓவர் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரவுண்ட் 4 எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே சேம் ஸ்டிச்சில் பண்ணணும். ஓகே, ரவுண்ட் 4 எண்டில் இதே மாதிரி நீங்கள் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த எண்டில் வந்து நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்ட் 4 எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்குது எனக்கு. ஓகேவா, நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருந்துச்சுன்னா 2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு ஸ்டிச்சில், அதாவது லாஸ்ட் ஸ்டிச்சில் எப்போவுமே சிங்கிள் க்ரூஷே தான் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து 2 ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு லெஃப்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ 4 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்குது அப்படின்னா எப்பவும் போல் 2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
தேர்டில் வந்து நம்ம பண்ண 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 டைம் டபுள் க்ரோஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணிடுங்க. எப்போவுமே லாஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் தான் பண்ணணும். ஓகேவா? கடைசி ஸ்டிச்சில் கடைசி ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இப்போ ரவுண்ட் 4 வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ ரவுண்ட் 5லேருந்து 5, 6, 7, 8, 9, 10 6 ரவுண்ட்ஸுக்கு வந்து இந்த ரவுண்ட் 4 தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். எவ்ரி ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது செயின் 1 போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 5 பண்ணுறேன், செயின் 1 போட்டுக்கோங்க. ஒர்க்கை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டிச்சில் சேம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2. ஓகே, அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டிச்சில், ஓகே, இந்த தேர்ட் ஸ்டிச்சில் அகெயின் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, சேம் ஸ்பேஸில். ஓகே, உங்களுக்கு இந்த ஆர்ச் மாதிரி வந்து எண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் தேர்ட் ஸ்டிச்சாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இப்படி பார்த்தா தெரியாது, இப்படி நல்லா பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ், இது தேர்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 10. ஓகே, 6 ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் இதே ரிப்பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணுங்கள். அடுத்து 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரவுண்ட் 10 வரைக்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேவா? எண்டில் மட்டும் எண்டு லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கும். ஓகே, இந்த லாஸ்ட் ஸ்டிச் தெரியும். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணி செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ரவுண்ட்லேயும். ஓகே, நான் ரவுண்டு 10 வரைக்கும் நான் எண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரவுண்டு 5ஓட எண்டு தான். ஓகேவா? உங்களுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், கடைசியாக இந்த 1 சிங்கிள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே பண்ணிட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் செயினில் எப்போவுமே சிங்கிள் க்ரோஷே தான் பண்ணணும். ஓகேவா? 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள், செயின் 1 போடுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 6லேருந்து ரவுண்ட் 10 வரைக்கும் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ரவுண்ட் 10ல் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ரவுண்ட் 10ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 25 இருக்குது எனக்கு. ஓகேவா? உங்கள் ஹெட் சைஸ்க்கு வந்து மாறும். நான் வந்து ஃபவுண்டேஷன் செயின் 71 போட்டதுக்கு இது இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக 2 செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு செயினில் 1 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 11லேருந்து ரவுண்ட் 13 வந்து நம்ம இதே மாதிரி பார்டர் கண்டினியூ பண்ண போகிறோம். பேக் லூப்பில் மட்டும் யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ரவுண்ட் 11க்கு செயின் 1 ஒர்க்கை வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செயின் 1 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பேக் லூப் மட்டும். ஓகேவா? யார்ன் ஓவர், ஸோ பேக் லூப்பில் ஸ்லிப் ஸ்டிச், யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது ரவுண்ட் 11. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சஸில் பேக் லூப்பில் நீங்கள் யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் ரவுண்ட் 11ஓட எண்டில் வந்து காமிக்கிறேன். ரவுண்ட் 11 எண்டுக்கு வந்தாச்சு. யார்ன் ஓவர் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் லாஸ்ட் ஸ்டிச்சில். இப்போ ரவுண்ட் 12 and 13 இந்த ரவுண்ட் 11 அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? செயின் 1 டேர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச், ஒவ்வொரு பேக் லூப்லேயுமே யார்ன் ஓவர் ஸ்லிப் ஸ்டிச்.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரவுண்ட் 12 and 13 இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ரவுண்ட் 13ஓட ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ரவுண்ட் 13ஓட எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. yarn over slip stitch பண்ணிடலாம் பேக் லூப்பில். ஓகே, முடிச்சுட்டு நீங்கள் 12 inches கிட்ட வந்து யானை வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். 12 inches விட்டுட்டு, அதாவது கொஞ்சம் லாங்காக லென்த்தியாக யானை கட் பண்ணிடுங்க தைக்கிறதுக்காக. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இயர் வார்மர் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, பேக் சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் நூல் வந்து விட சொன்னேன்ல, அதில் வந்து yarn நீடில் வந்து கோர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த 2 சைடையுமே தைக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் எப்படினாலும் தைக்கலாம், எந்த ஸ்டிச்சஸ்னாலும் யூஸ் பண்ணி தைக்கலாம். நான் விப் ஸ்டிச் யூஸ் பண்ணி தைக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி டாப் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக yarn நீடில் யூஸ் பண்ணி தைச்சிக்கோங்க. ஓகேவா? எப்படினாலுமே நீங்கள் தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேப் விடாமல் மட்டும் தைச்சிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தைச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு இயர் வார்மர் வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த நடுவில் இருக்கிற இந்த இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்யூட்டான நாட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பேக் சைடில் வந்து நூலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட் ரேண்டமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி யானை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த யானையும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான இயர் வார்மர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து என்னோடய சைஸ், இது வந்து 6 year old. இந்த சைஸ் வந்து 4 year old. ரொம்ப வந்து நமக்கு வந்து ஹெட் வந்து டிஃபர் தெரியாது. ஹெட் வந்து சைஸ் வந்து டிஃபர் ஆகாது. எல்லாருக்குமே ஒரு சின்ன இன்ச்சில் தான் டிஃபர் ஆகும். ஸோ கரெக்டாக மெஷர் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா ஃபிட் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் எல்லாம் மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ண பிக்சர்ஸ் அனுப்புங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.